என்ன என்ன மற்ற ஜாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க. மற்ற சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு? இல்ல இல்ல அவர் பேசட்டும். ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க, அது எப்படிங்க? அது என்னங்க இது? ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன் நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா புலி குத்திருக்காரு தெரியுமா, எங்க அப்பா மாட்டை அடைக்கிருக்காரு தெரியுமா, நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடைக்கினாருன்னு சொல்லி கேட்பீங்களா? இருங்க, ஒரு ஜாதியை குடிக்கிறது விடுங்க. அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு. ஏங்க உங்க அப்பா, நான் சொல்றேன், எங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு, நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா? ஒரு சமூகத்தை பத்தி எடுக்கும்போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை. நீங்க இருங்க, காடுவெட்டி குரு அவர்களை பத்தி நான் சொல்லும் போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு குலத்தின் வரலாறுன்னு அவங்க பேசுறது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் இது ஒரு கான்ட்ரவர்சியல் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது, அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிட்டு போறோம்ல, பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அதுக்கு நம்ம இந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது, இது ஆன்மீக நம்பிக்கையா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம். ஆனா இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது. நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னா, ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும் போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி பெருமையை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை. இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு. அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன். அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி.